பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் கொக்கரிப்பு. இதுபோன்ற மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என இந்திய வெளியுறவு அமைச்சரகம் மீண்டும் விளக்கம். வாக்கு திருட்டு குறித்து புகார் அளிக்க தேர்தல் ஆணையம் நோக்கி சென்ற ராகுல் காந்தி சுமார் 300 எம்பிக்களுடன் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது. பேரணியின் போது தடுப்புகளை தாண்டி குதித்த சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கனிமொழி, திருச்சி சிவா உள்ளிட்ட எம்பிக்களும் போராட்டம். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஜனநாயகத்தை பாஜக கொள்ளையடிப்பதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் திட்டவட்டம். சிவகாசியில் காளீஸ்வரி, சோனி பட்டாசு தயாரிப்பு குழுமங்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு. அலுவலகங்கள், வீடுகள் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 110 அதிகாரிகள் அதிரடி சோதனை. விளாத்திக்குளம் அருகே மக்களுடன் சேர்ந்த அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்த திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன். நிறுத்தத்தில் நிற்காமல் செல்வதாக மக்கள் புகார் கூறியதால் நடவடிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து வரும் 18ஆம் தேதி முதல் 4 கட்டங்களாக அரசு ஊழியர்களிடம் கருத்து கேட்பு. தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அறிவிப்பு. வங்கக்கடலில் நாளை மறுதினம் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிமுகவின் சட்டமன்ற தேர்தல் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆரூடம். அரசின் திட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த சி.வி. சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது அவமானமாக இல்லையா என்றும் கேள்வி. மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனாரு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்ல, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை தருமாறு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க. சென்னையில் முதல் முறையாக குளிர்சாதன மின்சார பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஒட்டுமொத்தமாக 55 குளிர்சாதன பேருந்துகள் இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் தனித்துதான் போட்டி என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். ஏற்கனவே 36 லட்சம் வாக்குகள் வாங்கிய நிலையில் மேலும் 36 லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என நம்பிக்கை. ஜெயலலிதாவும் பிரேமலதாவும் இருக்கும் படத்தை முகநூலில் பகிர்ந்த எல்.கே. சுதீஷ். ஜெயலலிதா போன்று சிங்கப்பெண் என பொருள்படும் விதத்தில் பகிர்ந்ததாக எல்.கே. சுதீஷ் விளக்கம். ஒரு சூரியன் ஒரு சந்திரன் என்பது போல ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா தான். யாரும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது என பிரேமலதா விளக்கம். 6 இணையதள சேவை நிறுவனங்களுக்கு தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டபலத்தில் மாமியாரை கழுத்தை நெரித்து கொன்ற மருமகள். குடும்ப தகராறில் கொன்றுவிட்டு காவல் நிலையத்தில் சரண். டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்டுள்ள அதிநவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் கொக்கரிப்பு. இதுபோன்ற மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என இந்திய வெளியுறவு அமைச்சரகம் மீண்டும் விளக்கம். வாக்கு திருட்டு குறித்து புகார் அளிக்க தேர்தல் ஆணையம் நோக்கி சென்ற ராகுல் காந்தி சுமார் 300 எம்பிக்களுடன் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது.
பேரணியின் போது தடுப்புகளை தாண்டி குதித்த சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கனிமொழி, திருச்சி சிவா உள்ளிட்ட எம்பிக்களும் போராட்டம். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். ஜனநாயகத்தை பாஜக கொள்ளையடிப்பதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் திட்டவட்டம். சிவகாசியில் காளீஸ்வரி, சோனி பட்டாசு தயாரிப்பு குழுமங்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு. அலுவலகங்கள், வீடுகள் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 110 அதிகாரிகள் அதிரடி சோதனை. விளாத்திக்குளம் அருகே மக்களுடன் சேர்ந்து அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்த திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன். நிறுத்தத்தில் நிற்காமல் செல்வதாக மக்கள் புகார் கூறியதால் நடவடிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து வரும் 18ஆம் தேதி முதல் 4 கட்டங்களாக அரசு ஊழியர்களிடம் கருத்து கேட்பு. தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அறிவிப்பு. வங்கக்கடலில் நாளை மறுதினம் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிமுகவின் சட்டமன்ற தேர்தல் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆரூடம். அரசின் திட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த சி.வி. சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது அவமானமாக இல்லையா என்றும் கேள்வி. மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனாரு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்ல, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 10 லட்சம் ரூபாய் நன்கொட தருமாறு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க. சென்னையில் முதல் முறையாக குளிர்சாதன மின்சார பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஒட்டுமொத்தமாக 55 குளிர்சாதன பேருந்துகள் இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் தனித்துதான் போட்டி என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். ஏற்கனவே 36 லட்சம் வாக்குகள் வாங்கிய நிலையில் மேலும் 36 லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என நம்பிக்கை. ஜெயலலிதாவும் பிரேமலதாவும் இருக்கும் படத்தை முகநூலில் பகிர்ந்த எல்.கே. சுதீஷ். ஜெயலலிதா போன்று சிங்கப்பெண் என பொருள்படும் விதத்தில் பகிர்ந்ததாக எல்.கே. சுதீஷ் விளக்கம். ஒரு சூரியன் ஒரு சந்திரன் என்பது போல ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா தான். யாரும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது என பிரேமலதா விளக்கம். 6 இணையதள சேவை நிறுவனங்களுக்கு தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலத்தில் மாமியாரை கழுத்தை நெரித்து கொன்ற மருமகள். குடும்ப தகராறில் கொன்றுவிட்டு காவல் நிலையத்தில் சரண். டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்டுள்ள அதிநவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார்.